ஸ்டார்ட் பண்ணலாம் சார். Okay. Good evening, students. So today we are going to be seeing Indian economic planning. So இதுக்கு முன்னாடி பிளானிங் அப்படின்ற ஒரு கிளாஸ்ல இதுக்கு ப்ரீவியஸ் கிளாஸ் எக்கனாமியில் நம்ம வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பிளானிங் இருக்கு, எப்படி பண்ணுவாங்க, வாட் இஸ் நெசசிட்டி ஆஃப் பிளானிங், மெக்கானிசம் என்ன அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இன் திஸ் கிளாஸ் டுடே we are going to be seeing about இந்தியன் எக்கனாமில எப்படி இந்தியன் பிளானிங் எப்படி பண்ணாங்க, வாட் வாஸ் த நெசசிட்டி ஆஃப் திஸ் கைண்ட் ஆஃப் பிளான் அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பிஃபோர் ஐ ஸ்டார்ட் I want you to know one thing. ஸோ இந்தியன் எக்கனாமிக் பிளானிங் ஏன் நெசசிட்டியை சார்ஜ், எதுக்காக தேவைப்பட்டது அப்படின்னா ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு. So actually, initially when India got independence, the resources were very meager. ரொம்ப கம்மியா இருந்துச்சு resources, every kind of resources, whatever be it, human resources ஆ இருந்தாலும் சரி. அதாவது human resource எப்படி கம்மியா இருந்துச்சுன்னா பாப்புலேஷன் நிறைய இருந்துச்சு, பட் skilled labor அப்படின்ற ஒரு டேர்ம் ஒரு requirement was very less. Educated people or ஒரு மிஷினை வருத்தி ஆப்ரேட் பண்ணக்கூடிய எபிலிட்டியில் இருக்கிறவங்க இவங்களுடைய நம்பர் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. In addition to that, we also faced another problem. என்ன அப்படின்னா நம்மளுடைய ரிசோர்ஸஸ் எல்லாமே லாக்ட் ஆச்சு, பிகாஸ் வி ஹேட் அ பார்ட்டிஷன். ஸோ பார்ட்டிஷனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் ஜூட் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கோங்க. ஒரு டைம்ல வேர்ல்டுல வந்து ஒரு மேஜர் சப்ளையர் ஆஃப் ஜூட், அதாவது சாக்கு பை அப்படின்னு சொல்ற பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்துக்கு இதோடைய கல்டிவேஷன் ஏரியாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பங்களாதேஷ் மாதிரி ரீஜன்ஸ் இருந்துச்சு, ஃபேக்டரிஸ் இந்தியாவில் இருந்துச்சு. ஸோ வி லாஸ்ட் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கல்டிவேஷன் ஏரியாஸ். ஸோ இதெல்லாம் டைட் அவுட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி we had to map out the resources available, the challenges we face and plan accordingly. So எதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு லாஸ்ட் கிளாஸ்ல இந்த பிளான்ஸ் எங்கெங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, எப்படி why the world accepted or why the world want to replicate this kind of idea-ன்றதை நம்ம பார்க்கணும். So we'll take it in USA or in fact Tennessee Valley Authority அப்படின்ற பேர்ல ஃபர்ஸ்ட் USA தான் இந்த விஷயம் வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரிங்களா? This thing got repeated everywhere, including the other areas, but the country or the one major superpower who did miracles with the help of planning is Soviet Union. So இந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல இந்தியன் ஓரியன்டேஷன்ல பிளானிங் எப்படி இருக்கு, என்னென்ன ஐடியாஸ் எடுத்துட்டு வந்தாங்க இதுக்கு முன்னாடி, ஏன் முதல்ல பிளானிங் பண்ணணும்னு நினைச்சாங்க, அப்படியே டைரக்டா எக்கனாமிக் போயிருக்கூடாது, இந்த வருஷம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு பிளான் பண்ணிருக்கோம். எதுக்கு ஒரு 5 இயருக்கு ஒரு the kind of resources, everything from the top to bottom, எல்லா angle of resources, எல்லா பாலிசி ஓரியன்டேஷன்ஸ், டிட்டர்மினேஷன்ஸ், மணி சப்ளை, எவ்ரி திங் ஏன் எல்லாத்தையும் ஒரு தாட்ல மூவ் பண்ணாங்க, வாட் வாஸ் த நெசசிட்டி ஆஃப் இட் அப்படின்றத நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் about the introduction, it was the Soviet Union which explored and adopted the national planning for the first time in the world. So இதுக்கு முன்னாடி USA நம்ம பார்த்த கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா regional planning, ஒரு particular region something they wanted to do, and for that they took an idea, they worked on with an idea, and that idea helped them to create a betterment at that place. So நிறைய விஷயங்கள் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இடத்துல கரண்ட் சப்ளை, ரீலொகேஷன் பண்றதுக்கு, பீப்புளுடைய வெல்ஃபேர், டிரான்ஸ்போர்டேஷன், எவ்ரி திங் ஹெல்ப் பண்ணுச்சு. நேஷனல் ஸ்கேல்ல பிளானிங் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது சோவியட் யூனியன் தான். தே ட்ரைட் இன் 1921 ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்களோட எஃபோர்ட். 1928 ப்ராப்பரா தி ஃபர்ஸ்ட் பீரியட் ஆஃப் 5 year plan was initiated, and after this lot of countries including countries like France and UK also tried. இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பேசினோம். ஸோ இந்த இடத்துல தான் இந்தியாவுக்கும் இம்பார்ட்டன்ஸ் வந்துச்சு. The Bolshevik revolution that happened in Soviet Union changed the course, just not about the economic but also social factors as well. Bhagat Singh பார்த்தீங்கன்னா the Bolshevik revolution வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவர். சரிங்களா? இன்ஃபேக்ட் அவர் ஆல்ரெடி இருந்த அந்த HSA, Hindustan Socialistic Army, Hindustan Republican Army, Hindustan Socialistic Republican Army மாத்துறதுக்கு காரணம் இந்த socialistic revolution or Bolshevik revolution happened in the Soviet Union. So அந்த அளவுக்கு நிறைய லெவல்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு. Those things you will learn in history. But the first Soviet Union plan, which had a very great output, for 5 years what was done for centuries has been done. அப்படின்ற ஒரு விஷயம் created an idea for every country.
It was the exodus of the Eastern European economies to Britain and the United States in 1920s and 30s that made world aware as to what economic national planning was all about. The whole decade of 1930s is the period in the Indian history when we see nationalists, capitalists, socialists, democrats and academicians advocating for the need of economic planning in India at one point or the other. So, independence-க்கு முன்னாடி இந்த ஒரு event, what was happening in Soviet Union at that time, had a great influence on just not the idea of politics, just சுதந்திரத்துக்கு போராடணும் இல்லை, அதிலேயே classifications create பண்ணுச்சு. The kind of country we are going to create அப்படின்றதுல. There were some nationalists, there were some capitalists, there were some socialists, there were some democrats. So in the angle, there were lots and lots of variation created just because the ideological perception of economy mattered for them. So அதனால தான் இவ்வளோ டிஃபரன்ஸ். இவங்க எல்லாருக்குமே சுதந்திரம் தேவைப்படுச்சு. ஆனால் பெற்ற சுதந்திரத்தில் எப்படி நம்ம வந்து ஒரு எக்கனாமிக்கல் ப்ரோக்ரஸ் பண்ண போறோன்றத இவங்களுக்கு தெரியும். ஸோ கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் தீஸ் திங் டு பி பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் யூ ஹேவ் டு ட்ராவல் டு தட் டைம். ஸோ அந்த டைம்ல நீங்க யோசிக்கணும் அப்போ எப்படி இருக்கும், ஒரு ஐடியாலஜிக்காக இவ்வளோ பெரிய டிஃபரன்சஸ் இருக்குமா, இவ்வளோ பெரிய சேஞ்சஸ் இருக்குமா. ஸோ தீஸ் திங்ஸ் அல்டிமேட்லி இன்ஃப்ளூயன்ஸ்ட் இன் இந்தியா டு த கிரேட் எக்ஸ்டென்ட். ஸோ இதனால நிறைய பேர் வந்து நிறைய ideas ஃபார்வோ பண்ண ஆரம்பிச்சாங்க. So before we discuss those backgrounds, we'll have a simple idea about planning. So planning na enna? Planning endradhu, as to say the definition last class we said, ஒரு கம்ப்ளீட்டா இந்தியாவில் இருக்கிற ஒரு கண்ட்ரியில் இருக்கிற ரிசோர்ஸோ இல்லை ஒரு ரீஜன் இருக்கிற ரிசோர்ஸஸ் என்ன ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்து ஹியூமன் ரிசோர்ஸஸ், மினரல் ரிசோர்ஸஸ், பாலிசி அட்வொகேஷன்ஸ், சாக்ரிஃபைசஸ் டு பி மேட் ஃபார் தட் டார்கெட்ஸ், இது எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் போகிறது தான் பிளானிங். ஸோ பிளானிங் ஷார்ட் டேர்மும் பண்ணலாம், லாங் டேர்ம் பண்ணலாம். ஷார்ட் டேர்ம் பண்ணணும் ஒரு சின்ன விஷயத்த, இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் கோவிடுக்காக இந்த கோவிட்ல இருந்து எப்படி டைட் அவுட் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம போடணும். இதுக்கு ஒரு 10 வருஷம் பிளான்லாம் போடணும். இட் பி இடியாட்டிக். ஈவன் 5 இயர்ஸ் பிளானே கோவிட்ல இருந்து நம்ம வெளியில் வரதுக்காக ஒரு 5 வருஷம் பிளான் நம்ம போட போறோம் அப்படின்னா இட் சவுண்ட்ஸ் வாட் இட் டசன்ட் சவுண்ட்ஸ் குட் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுவே வந்து நம்ம வந்து ஒரு எக்கனாமிக்கல் க்ரோத் இவ்வளவு தூரம் இருக்க போறதுக்கு இல்ல எல்லாருக்குமே படிப்பறிவு கொடுக்க போறோம் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல இட் டேக்ஸ் டைம். இந்த மாதிரி விஷயத்துக்காக லாங் டேர்ம் போகலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த ஷார்ட் டேர்ம் பிளான் வில் பி அ பிளான் ஸ்பெசிபிக், ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் காரணத்துக்காக இருக்கும். லாங் டேர்ம் வந்து காமன் டு ஆல், எல்லா விஷயத்துக்கான படிப்புல இருந்து அதனால வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து எவ்ரி திங் வில் பி கவர்ட். So long term is more, working for a complete overall nations. Short term can be acceptable or adaptable for one particular area, right? So next, now as India is very well tried in the USSR இருந்து எடுக்கப்பட்ட இந்த லாங் டேர்ம் பிளான் 5-year பிளான் தான் இந்தியா ட்ரை பண்ணுவாங்க. ஸோ வில் கன்ஃபைன் அவர் டிஸ்கஷன் மோஸ்ட்லி வித் ரிகார்ட் டு லாங் டேர்ம் பிளான் விச் இஸ் காமன் டு ஆல் இன் சென்ஸ் பாப்புலேஷன் வைஸாகவும் சரி, செக்டாரல் வைஸாகவும் சரி, பிரைவேட் செக்டர் பப்ளிக் செக்டர் அப்படின்னு எடுத்தாலும் சரி, இல்லை பிரைமரி செகண்டரி டெர்ஷரி அப்படின்ற ஆங்கிள் செக்டர் எடுத்தாலும் சரி, இட்ஸ் அ காமன் பிளான் ஃபார் ஆல். ஸோ யார் என்னென்ன சாக்ரிஃபைஸ் பண்ணணும், என்ன ஓவரால் டார்கெட் ஆஃப் த நேஷன். ஸோ இப்போ இந்தியாவில் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு டார்கெட் இந்தியா ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு என்னென்ன சாக்ரிஃபைஸ் பண்ணணும். யூ ஹேவ் டு சேனலைஸ் த மணி, ரைட்? ஸோ யூ ஆர் ட்ரைங் டு பில்ட் அ நியூ இண்டஸ்ட்ரி. So India was a poor country then, so you have to channelize some other money. வேற ஏதோ ஒரு இடத்துல இருந்து எடுத்து மணி இந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அந்த சேனலைசேஷன் சாக்ரிஃபைசஸ் என்னென்ன பண்ணணும், எங்க பண்ண போறோம், ரைட்? எல்லா இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துட்டு போய் பாம்பேலையோ இல்லை கல்கட்டாவிலையோ இல்லை சென்னையிலையோ வச்சா கரெக்டா இருக்குமா? யூ ஹேவ் டு ஸ்ப்ராலிங்லி ஸ்ப்ரெட் so that lot of people will get employment. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரீஜனல் இம்பேலன்சஸ், lot of things they have to be taken into account to create a long term plan. So what are those objectives? Ultimately, simple terms, objectives of these plan என்ன அப்படின்னா economic growth invariably, பொருளாதார வளர்ச்சி, ஜிடிபியும் பர் கேபிட்டா இன்கம், இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாம் ஒரு வருஷமும் இன்க்ரிமெண்ட் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒரு திட்டம் போறது. ஸோ எப்படி இருக்கும்? தொழில் முனைவோர்களுக்கு நீங்க ஊக்குவிச்சீங்க அப்படின்னா ஒரு கிராமத்துல வந்து நிறைய பேர் தொழில் பண்றாங்கன்னா அந்த கிராமத்துக்கு காசு வரும். இல்ல இந்த கிராமத்துல பொருள் எடுத்து வெளில விற்கிறதுக்கான சேனலைசேஷன் ஸ்ட்ரக்சரல் இது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க யோசிக்கல. இதே ஒரு நேஷனல் ஸ்கேலுக்கு பண்ண அப்படின்னா க்ரோத் ஆகுதா இல்லையா? தட்ஸ் வாட் இட் இஸ். நெக்ஸ்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் இஸ் திஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ வாட் இஸ் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அதாவது இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி there were certain sectors of the people, most sector of the people were left behind in the development. So caste basisனால ஒரு டிவிஷன்ல என்ன பண்ணாங்கன்னா சில பேருக்கு அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், எஜுகேஷன் லெவல்லே கிடைக்காது. once they get education only then you can go for they can get a job anywhere, something like that. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பிளான் அப்படின்றது ஒரு ஜஸ்ட் ஒரு மண்டேன் ஒரு மணி மேக்கிங் மிஷனரி மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமான ஒரு பெனிஃபிஷியல் ஆஸ்பெக்ட்ல இருக்கணும். ஸோ இந்த நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும்னா ஒருத்தருக்கு நீங்க படிப்பே கொடுக்கணும்னா அவங்க எப்படி அடுத்த தொழில் வேலை எதாச்சும் செய்வாங்க. ஸோ அதெல்லாம் கணக்கு படிக்கணும். So social justice was one of the striking feature of planning, Indian planning particular. And of course, to simply say, நாடு பணக்கார நாடாச்சு அப்படின்னா எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு, நல்ல படிப்பு, நல்ல ஹெல்த் எல்லாம் கிடைக்கும். இதுதான் ஐடியா. This is what Soviet Union proved.
பட் இந்தியாவில் எப்படின்னா சில பேருக்கு no matter the country becomes rich also, there was some discrimination that was intrinsically binded in the Indian social system. Caste மாதிரியான விஷயங்களை இன்ட்ரின்சிக்கா பைண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ முதல்ல நம்ம இந்த விஷயத்துக்குலாம் அட்ரஸ் பண்ணாதான் எல்லாருமே நீங்க வந்து வளர்ச்சி கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. சரிங்களா? ஸோ that was also built into this planning methodology. So you can see, we'll see as and when we discuss it. Next is poverty. So ultimately when you increase per capita into poverty elimination is the next thing. But the social justice, சமூக நீதியா பாக்குறாங்க. அது வந்து ஒரு ஜஸ்ட் எக்கனாமிக்கல் அச்சீவ்மெண்டா பார்க்கணும், ஒரு சமூக நீதியா பார்க்கணும். Reducing inequalities. So if ஒருத்தர் மட்டும் வளர்றாரு, இன்னொருத்தர் வளராம இருக்கிறாங்கன்னா, then also the country will grow, a lot of money will be coming into the country. But this inequality means that certain people are completely eliminated from the major economical system of the country. So இதை குறைக்கணும், ஏழைக்கும் பணக்காரனுக்கான வித்தியாசத்தை குறைக்கணும். அதுக்கு எப்படி பண்ணணும்? இந்த பணக்காரர்களை ஏழையாக்க தேவையில்ல. பணக்காரர்கள் redistribution of wealth is somewhat required, but we have to propel the poor people. So அது அவங்களுக்கு impeding factors என்னென்ன, அவங்க ஸ்டாப் பண்ற ஃபேக்டர்ஸ் என்னென்ன? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அந்த ஊர்ல எதுவுமே இருக்காது. ஸோ அந்த ஊருக்கு ரோடு இதெல்லாம், பஸ் இல்லை ஒரு ஃபேக்டரிக்கெல்லாம் எடுத்துரும். ஸோ ஃபேக்டரி எடுத்துருந்தாலும் அந்த ஊர்ல வந்து அந்த ஃபேக்டரியில வேலை செய்யக்கூடிய கல்வி அறிவு இருக்காது. ஸோ அப்போ ஸ்கூல் எடுத்துரும். அந்த ஸ்கூல் எடுத்துருந்தாலும் சரி, நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ்னால வேலைக்கு சரியா வர மாட்டாங்க. ஸோ அப்போ அதுக்கான உண்டான பேசிக் பிரைமரி ஹெல்த் சர்வீஸ் வரும். ஸோ இந்த மாதிரி you have to plan a lot of things so as to achieve one simple thing, right? So next, decrease regional inequalities. இது இன்னைக்கும் இந்தியாவில் இருக்க ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ 1947க்கு முன்னாடி இந்தியாவில் ரீஜனல் இன்இக்வாலிட்டிஸ் பெரிய லெவலில் ஸ்பெண்ட் ஆயிருச்சு. ஸோ பர்டிகுலர் சென்டர்ஸ் மட்டும் தான் ரொம்ப அதிகப்படியான குரோத் இருந்தாங்க, மற்ற சென்டர்ஸ்லாம் டவுன்வர்ட்ல தான் இருந்துச்சு, ரொம்ப பின்தங்கிய மாநிலங்கள் ஆச்சு. ஒரு டைம்ல வந்து உத்தரப்பிரதேஷுக்கும் பின்தங்கிய மாநிலமா தமிழ்நாடு இருந்துச்சு. இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவில் செகண்ட் பிகஸ்ட் எக்கனாமிக் ஸ்டேட் வித் மோர் தென் 49% அர்பனைசேஷன், தேங்க்ஸ் டு ஆல் தி சீஃப் மினிஸ்டர்ஸ். இட்ஸ் நாட் ஒன் பர்டிகுலர் சீஃப் மினிஸ்டர்ஸ், பட் இவங்க எல்லாருமே ஒரே ஆங்கிள் கைடன்ஸ் பார்த்துருந்தாங்க. தட் இஸ் டிஃபரெண்ட், திஸ் பாலிசி வில் நாட் டிஸ்கஸ் தட். ஸோ இந்த மாதிரி ரீஜனல் இம்பேலன்சஸ்க்கு ஒர்க் அவுட் பண்றதுக்காக சில மெக்கானிசம் எடுத்துருந்தாங்க. சர்டன் ஸ்டேட்ஸ் யூஸ் தோஸ் அண்ட் டெவலப்ட். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கேரளா மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்லாம் they achieved the tremendous development. So when the plan was overall formulated, எல்லாருக்கும் எல்லா பகுதியும் வளரணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஓவரால் ஃபார்முலேஷன் பண்ணக்குள்ள சில மாநிலங்கள் அதை பயன்படுத்தி வளர்ந்துச்சு. கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் டிக்ரீசிங் ரீஜனல் இன்இக்வாலிட்டிஸ் நீங்க நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, ஆவடி ஆர்ம்டு வெஹிக்கிள்ஸ் அண்ட் அம்யூனிஷன் டிப்போர்ட் ஆஃப் இந்தியா ஒரு வெப்பன் மேக்கிங் ஏரியா. ஸோ இதை வந்து சென்னையில் எடுத்து வந்து வச்சாங்க. They could have had it on the near the borders or உத்தரப்பிரதேஷ் or Delhi something. Travel distance கம்மியா இருக்கும். ஏன் சென்னையில் எடுத்து வந்து வச்சாங்க? Because the industry must spread. ஸோ ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு 10 இண்டஸ்ட்ரி தான் உருவாக்குறோம், அதில் ஒரு இண்டஸ்ட்ரி அங்கே வச்சிருவோம் நம்ம. ஸோ அப்போ அந்த ஏரியாவும் வளரும். ஸோ இந்த மாதிரி தீஸ் திங்ஸ் were tried. சேலம் ஸ்டீல் பிளான்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் were brought to certain areas so that the regional inequalities were somewhat reduced. Next is self-reliance. This is one important thing. So self-reliance la 4 கான்செப்ட் இருக்கு மேஜரா சொல்லணும் அப்படின்னா. One second guys. So 4 கான்செப்ட் இருக்கு. I missed those words. I'll write down, don't worry. So what I'm saying. So என்னென்ன செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்னா, நம்ம தற்சார்பு பெறணும் அப்படின்றது ஒரு பெரிய எய்மா இருந்துச்சு டைம். இது முக்கியமா 1970s டைம்ல ரொம்ப ஸ்பெல்ட் ஆச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் இண்டஸ்ட்ரீஸ் இனிஷியல் செகண்ட் பிளான்ல நம்ம டைப் பண்ணிட்டாங்க. தட் வாஸ் ஓவரால் தி இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஐடியா. இண்டஸ்ட்ரியலைசேஷன் நம்மளுக்கும் நடக்கணும் அப்படின்னு சுதந்திரத்துக்கு முன்னாடியே வந்து நிறைய பேர், ஃபெரோஸ் மேத்தா மாதிரி பீப்புள்ஸ், தாதாபாய் நவரோஜி, இவங்க மாதிரி ஆளுங்கெல்லாம் இந்தியன் இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்கணும் அப்படின்ற மாதிரி. அதுக்காக இந்தியா அதுக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரியலைஸ்டா இல்லைன்னா இருந்துச்சு. But because of the British's play, we became just a market of raw materials. அதாவது ஒரு காலத்துல நம்ம வந்து துணியெல்லாம் உற்பத்தி பண்ணி வெளிநாடுகளுக்குலாம் விற்றோம். பிரிட்டிஷர்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி நம்மளுடைய காட்டன் ஷர்ட்டுக்குலாம் அவ்வளோ ஃபேமஸ் இருந்துச்சு. ஸோ இதை வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த பிரிட்டன்ஸ் வந்து இங்க வாங்கிட்டு அங்கே சேல் பண்ணிட்டு தான். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் when industrialization happened, what they did was they created textile mills-லாம் கிரியேட் பண்ணி synthetic fibers, ஷர்ட்ஸ் இந்த மாதிரி டெக்ஸ்டைல்ஸ்லாம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு தேவைப்படுற காட்டனை மட்டும்தான் நீங்க கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி they broke down our industry. உற்பத்தி துறையை உடைச்சிட்டாங்க. நம்ம இதை திருப்பி ரிவைட்டலைஸ் பண்ணணும். ஸோ புதுசா இண்டஸ்ட்ரீஸ் எடுக்கணும், மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் பேசிக் இண்டஸ்ட்ரீஸ் என்னென்ன தேவை அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் இஸ் ஃபுட் கிரெயின்ஸ். திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங். பிகாஸ் ஃபெமைன்ஸ் அப்படின்றது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் ஒரு டைம்ல இருந்துச்சு. பஞ்சம் அப்படின்றது இன்னைக்கு உங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய கனெக்டிங் பாயிண்டா இருக்காது. பட் ஒரு காலத்துல அது ஓப்பன் சேயிங், பஞ்சம் இல்லாமல் இந்தியா இருக்கவே முடியாது, ஏன்னா அவ்வளவு பெரிய பாப்புலேஷன். ஸோ வி ஹேவ் டு பிரேக் இட். ஸோ இதுல என்னன்னா ஒரு டைம் கொஞ்சம் நம்ம we were somewhat humiliated also.
ஸோ இந்திரா காந்தி பீரியட்ல வந்து லண்டன் ஜான்சன் கூட போட் அண்ட் மவுத் லெவல்ல, அதாவது ஒரு கப்பல் வந்தால் தான் நம்ம சாப்பிட முடியுன்ற மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் இமிகிரேஷன். இது வந்து இந்தியாஸ் ரெஸ்பான்ஸ் வித் ரிகார்ட் டு வியட்நாமுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸிங் பண்ணாங்க. ஸோ தீஸ் ஆர் கப்புள்ட் அண்ட் கிரியேட்டட் அ மைண்ட் செட் தட் வி ஷுட் சம்ஹவ் மேக் ஆர் செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் ஃபுட் கிரெயின்ஸ். நம்ம வெளிநாட்டுக்கிட்ட உணவுக்காக கையேந்திரிக்க கூடாது, பெக்கிங் போல் மாதிரி நம்ம நிற்க கூடாது. ஸோ திஸ் ஒன்ஸ் அகேன் இது ஒரு வகையில ஒரு ஈகோஸ்டிக் மென்டாலிட்டி. நம்ம வந்து நம்மளுக்கு ஈகோஸ்டிக் சொல்லக்கூடாது, ஒரு செல்ஃப் ரிலையன்ஸ் மென்டாலிட்டி, செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஓரியன்டேஷன் வருது. பட் ஸ்டில் இட் பிளேட் அ பார்ட் இன் பிளானிங். நெக்ஸ்ட் இஸ் ஃபாரெக்ஸ், அந்நிய செலவாணி கையிருப்பு. இது எதுக்குன்னா நம்ம வெளிநாட்டுல இருந்து டாலர், பெட்ரோலோ இல்லை ஆயிலோ ஏதோ ஒன்று வாங்கணும், வாங்கியே ஆகணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கிட்ட ஃபாரெக்ஸ் இருக்கணும், நம்ம கிட்ட டாலர்ஸ் எல்லாம் இருக்கணும். எப்படி டாலர்ஸ் இருக்கணும்? நம்ம ஒன்று வித்தாதான் நம்ம கிட்ட டாலர்ஸ் நிறைய இருக்கும், இல்லைன்னா நம்ம கடனா வாங்குற மாதிரிலாம் ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். ஸோ how to have forex in our hand, we have to sell things to other countries. So இந்த மாதிரி ஒரு மெக்கானிசம்ஸ். நெக்ஸ்ட் இஸ் டெக்னிக்கல் நோவு. புதுசான தொழில்நுட்பத்திலேயே நம்மளுக்கு சில அறிவுகள் நம்மளே உருவாக்கணும். நம்ம ஜஸ்ட் ஒரு வெளிநாட்டுல இருந்து ஒருத்த வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு ஜஸ்ட் ஒர்க் ஷாப் மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. We have to create technologies. All these things played a part in creation of the long-term plan idea for India in economic. Okay, so planning இந்தியாவில் வந்து எப்படி நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸட் பிளான், ரோலிங் பிளான் அப்படின்ற 2 angles நடந்துச்சு. ஃபிக்ஸட் பிளான் வந்து டேர்ம்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ், பாலிசிஸ், எவ்ரிதிங் வில் பி ஃபிக்ஸ்ட். ஒரு 5 வருஷத்துக்கு எல்லாமே, இது 5 வருடத்துக்கான பிளான், இந்த அப்ஜெக்டிவ் ஃபைனலா இந்த அப்ஜெக்டிவ் மீட் அவுட் பண்ணணும், பாலிசிஸ் என்னென்ன இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. there will be no change. ரோலிங் பிளான் ஒரு கண்டினியூஸ் பிளான் அப்படின்றது என்னன்னா, 5 வருஷம் சொல்லுவாங்க, ஆனா அடுத்த வருஷமே ஒரு புது பிளான் போடுவாங்க. இந்த இடத்துல ஒரு அசஸ்மெண்ட் பண்ணிருப்பாங்க, அந்த அசஸ்மெண்ட் யூஸ் பண்ணி அடுத்த வருஷத்துக்கு ஒரு புது பிளான் போடுவாங்க, மறுபடியும் அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு புது பிளான் போடுவாங்க. இதுதான் ரோலிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ரோலிங் பிளான் ஆர் கண்டினியூஸ் பிளான், எவ்ரி இயர் மீடியம் டேர்ம் பிளான் இஸ் ப்ரிப்பேர்ட் அண்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் ப்ரீவியஸ் மீடியம் அண்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் ப்ரீவியஸ் மீடியம் டேர்ம் பிளான். ஸோ ஒரு வருஷம் இந்த வருஷம் 5 வருஷம் திட்டம்னு போடுறேன், அடுத்த வருஷம் மறுபடியும் ஜனவரியில் உட்காந்து மறுபடியும் திருப்பி இன்னொரு 5 வருஷம் திட்டம்னு போடுறேன். இந்த வருஷத்துல நான் அந்த 1 yearல கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒரு பிளான் கூட முழுசா போயிருக்காரு. ஸோ இது எப்ப நடந்துச்சு இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1977ல இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஜனதா பார்ட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சு. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, 1978 to 83 ஃபர்ஸ்ட் ஒரு பிளான் போடுறாங்க, மறுபடியும் 79 to 84 செகண்ட் பிளான் போடுறாங்க, 80 to 84 அடுத்த பிளான் போடுறாங்க. ஸோ திஸ் வே த பிளான்ஸ் வர் ரோலிங் ஆர் கைண்ட் ஆஃப் கண்டினியூஸ். ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு விஷயமும் பண்ணோம். 1992, 93 டைம்ஸ்ல வந்து நம்ம வந்து பிளான் ஹாலிடேஸ் பண்ணோம். இது ஏன்னா கவர்மெண்ட் அப்போ இன்ஸ்டேபிள் ஆச்சு. கவர்மெண்ட் கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட்ஸ் மாறிக்கிட்டே இருந்துச்சு 1995 டைம்ஸ்ல. So that time the government was not able to commit itself for a 5-year idea. So அரசாங்கம் இருக்குமான்னு தெரியல, people are not ready, the MPs were somewhat fragile, and the numbers இல்லன்றதுனால the government was not ready to commit itself for a 5-year plan. So இந்த நம்ம பிளான் ஐடியாஸ் பண்ணாங்க. இதெல்லாம் நம்ம வந்து 5-year plan, ஒரு 5-year பிளானையும் பார்ப்போம். நெக்ஸ்ட் we'll go to the basic definitions. ஸோ நிறைய பேருக்கு வந்து பிளானிங் கமிஷன் இப்ப இல்லையே, எதுக்கு பிளானிங் கமிஷன் ஒரு டாபிக்கா நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. பிளானிங் கமிஷன் இல்லையே தவிர பிளானிங் கமிஷனோட சக்சஸர் நித்தி ஆயோக் இருக்கு. ஸோ தி ஹிஸ்டரி ஆஃப் நித்தி ஆயோக் லைஸ் இன் தி பிளானிங் கமிஷன். அண்ட் ஒன் அதர் திங் இஸ், ஒரு டைம்ல இந்தியா வாஸ் அ பாப்புலரைஸ்டு கண்ட்ரி, புவர் கண்ட்ரி. ஸோ இந்த கண்ட்ரியில எப்படி மெக்கானிசம்ல ஹவு தே டெவலப்டு தீஸ் திங்ஸ், ஒரு டார்கெட் வச்சு எப்படி அட்டைன் பண்ணாங்க. இமேஜின் வித் ரிகார்ட் டு த கண்ட்ரி, வெரி பேக்வர்ட் கண்ட்ரி. ஸோ இதை எப்படி ப்ராப்பரா சேனலைஸ் பண்ணி ரிசோர்ஸ் எல்லாம் மொபிலைஸ் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களால மற்ற பிளான் ஐடியாஸ், மற்ற development, socio-economic development understanding கொடுக்க முடியும். That is very essential for UPSC. You may think this is a somewhat normal topic. No, it is a very important topic. சரிங்களா? ரமேஷ் சிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கனாமிக் புக்கெல்லாம் உங்களுக்கு வந்து 3rd, 4th தியரியில இது கவர் ஆகிடும். சரிங்களா? Fine. We'll go with the background and then we'll come to with regard to the planning commission. So background. By the decade of 1930s, the idea of planning had already entered the domain of intellectual and political discussions in India. So 1928ல சோவியத் யூனியன்ல பண்றதை பார்த்து அதோட சக்சஸ் இந்த லெவல்ல இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல பீப்புளோட ஃபோர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றத சக்சஸ்ஃபுல்லா ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தி ஐடியா ஆஃப் பிளானிங் என்டர் த டொமைன்ஸ் ஆஃப் இன்டெலக்சுவல் அண்ட் பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்ஸ் இன் இந்தியா ஆல் ஓவர். சரிங்களா? Many fresh proposals suggesting the immediacy of planning in India were put forward through the erstwhile British government remained immune to them. அதாவது 1947க்கு முன்னாடி நிறைய பேர் இதை பார்த்து ஒருத்தர் அவங்க ஒரு பிளான் ஐடியா கிரியேட் பண்ணாங்க. சார் இந்த மாதிரி ஒரு பிளான் போடும், இந்த மாதிரி ஒரு பிளான் போடும், நிறைய பிளான் ஐடியாஸ் கிரியேட் பண்ணாங்க. ஸோ இந்த பிளானிங் கமிஷன் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்த்த ஒரு விஷயங்கள், நித்தி ஆயோக் முன்னாடி பார்த்த ஒரு விஷயத்துக்கு ஒரு பேக் ஹிஸ்டரி பயங்கரமா இருக்கு. எவ்ரிபடி ட்ரை டு ப்ரொபல் இந்தியா இன் சம் சென்ஸ். ஒருத்தர் ஒரு கான்செப்ட் ஓரியன்டா ட்ரை பண்ணாங்க. சரிங்களா? பட் தீஸ் ப்ரொபோசல்ஸ் ஆஃப் பிளான்ட் சர்வ்ட் தேர் பர்பஸ் ஒன்ஸ் இந்தியா பிகேம் இண்டிபெண்டன்ட்
and decide to adopt a planned economy. ஸோ இந்த விஷயங்கள், இந்த பிளான்ட் ஐடியா, ஒரு 5 வருஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு பிளான் இருக்கும், இந்த துறையை நம்ம வளர்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம வந்து எப்ப அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா, we achieved almost during the time of we achieved during the after the independence. So இதுல take for example, இப்போ வந்து செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம டாபிக் எல்லாம் பேசுறோம். இதுக்கு முந்தின ஸ்லைட்ல நம்ம 4A basic industries, food grain, forex, technical. Take for example basic industries. Second 5-year plan la basic industries da target ஆச்சு. Second 5-year plan la basic industries development target ஆச்சு. Self reliance and basic industries, அடிப்படையான basic industries, சிமெண்ட், இரும்பு உருக்காலை, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப பேசிக். ஒரு அரசு, ஒரு நாட்டுடைய கட்டமைப்புக்கு அதெல்லாம் ரொம்ப பேசிக். இந்த மாதிரியான பேசிக் இண்டஸ்ட்ரீஸ்ல முதல்ல நம்ம செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆகணும். இரும்பே வந்து நம்ம வாங்கிட்டு இருக்க கூடாது. க்ரூட் ஆயில் வாங்கி அதை பெட்ரோலா மாத்துறது வேற. இரும்பு உருக்கிறதுக்கே நம்ம வந்து வெளிநாட்டுடைய இதை எதிர்பார்க்க கூடாது. ஸோ பேசிக் இண்டஸ்ட்ரீஸ் we have to attain self sufficient அப்படின்றதுனால செகண்ட் 5-year பிளான்லயே அதை பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபுட் ட்ரெயின்ஸ், தேர்ட் 5-year பிளான். ஃபாரெக்ஸ் we did it in 6th 5-year பிளான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி we did something in every 5-year பிளான். ஓகே, ரைட்? So those things we'll discuss later. ஒரு பிளானை பார்க்கணும், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். Right now we are going to go into the basics or the idea of evolution of planning in India. Okay, so இந்த கிளாஸ் கொஞ்சம் லென்த்தியா தான் போகும். 2 to 3 கிளாஸஸ்க்கு அப்புறம் தான் நம்ம ஃபுல் பிளானிங் முடிக்கிற மாதிரி இருக்கும். பட் பிளானிங் இஸ் எசென்ஷியலி a subject that helps you to understand the socio-economic development post-Indian consolidation. So அதுக்காக நீங்க ஒன்னொருத்தர் என்னென்ன டைமென்ஷன்ஸ்ல இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பார்க்கணும். This is very helpful for mains particularly. ரைட், ஃபர்ஸ்ட் பிளானிங் அப்படின்ற ஒரு ஐடியா யார் முதல்ல கொடுத்தா? விஸ்வேஸ்வரய்யா அப்படின்றது. இவர் வந்து மேபி சம் ஆஃப் யூ would have known that is the first engineer of India. The credit of proposing the first blueprint of Indian planning is given to the popular civil engineer and the ex-Diwan of Mysore State, M. Visvesvaraya. ஸோ இவர் தான் முதல்ல ஒரு ப்ளூ பிரிண்ட், இந்தியாவுக்கு ஒரு பிளானிங் இருக்கணும், மொத்தமா இந்த துறை இங்க வளர்க்கணும், இப்படிலாம் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு ஸ்கேல் நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சார். சரிங்களா? in his book The Planned Economy of India, published in 1935, he outlined the broad contours of his plan proposal. His idea of state planning were an exercise in democratic capitalization with an emphasis on industrialization. So democratic capitalization அப்படின்றது வந்து ஓரளவுக்கு எல்லாருக்குமே வந்து பெனிஃபிஷியலா இருக்கிற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் லைக் ஃபோர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன். இப்போ சோவியட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நிலத்தெல்லாம் புரியுவாங்க, அந்த நிலத்தெல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தமா இருக்கும். நீங்க ஜெனரல் ஒரு எம்ப்ளாயர் மாதிரி. ஸோ இப்போ நம்ம என்ன நினைப்போம்னா வந்து இன்னைக்கு நம்மளுடைய மென்டாலிட்டியில ஒரு ஒர்க் அப்படின்றது வந்து ஒரு கம்பெனில போய் பண்றது அப்படின்ற மாதிரி. பட் சோவியட் யூனியன்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய லேண்டே வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கும், நீங்க வந்து கம்பெனிக்கு போய் வேலை பார்க்குற மாதிரி நீங்க போயிட்டு ஃபார்ம்ல வேலை பார்ப்பீங்க. சரிங்களா? ஸோ இட்ஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் எக்கனாமிக் கம்பெனி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷன் டெமோக்ராட்டிக்கா இருக்கணும். யாராருக்கு எந்தெந்த வேலையை செய்யணும் விருப்பப்படுறாங்களோ அந்தந்த வேலையை அவங்க செய்யணும். அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும் கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆங்கிள் அவர் யோசிச்சார். ஷிஃப்ட் ஆஃப் லேபர் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரீஸ் டார்கெட்டிங் டு டபுள் தி நேஷனல் இன்கம் இன் 1 decade. இதுதான் இவருடைய மெயின் பிளான். 1934 என்ன சொல்றாரு? 10 வருட காலத்துக்குள்ளார இந்தியாவுடைய நேஷனல் இன்கம், தனிநபர் வருமானத்தை மேஜரா பெருக்கணும், இரட்டிப்பாக்கணும் நேஷனல் இன்கம். அண்ட் இதுக்கு அக்ரிகல்ச்சர் டு இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ்க்கு நம்ம மாறணும். ஏன் அப்படி சொன்னாரு? அக்ரிகல்ச்சர்ல ஆல்ரெடி we have seen in the last classes also that we were saying that major problem in the agriculture sector is disguised unemployment. மறைமுக வேலை வாய்ப்பின்மை. அப்படின்னா என்ன? 1 ஏக்கர்ல 4 பேர் வேலை செஞ்சா போதுன்ற இடத்துல 8 பேர் வேலை செஞ்சா எல்லாருக்கும் வேலை இருக்கும். பட் ஆனா எல்லாருமே பாதி வேலை தான் செஞ்சிருப்பாங்க. 4 பேர் முழுசா ஒரு நாள் ஃபுல்லா செய்ய வேண்டிய வேலையை 8 பேர் அரை நாள் வேலை செஞ்சிருப்பாங்க. இது நம்மளுக்கு வந்து ஒரு வகையில சந்தோஷமா இருக்கலாம், 8 பேருக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி. பட் 8 பேருக்கு அரை நாள் வேலை இல்லாம இருந்திருக்காங்க. ஸோ இந்த சென்ஸ் தி ஃபுல் பொட்டன்ஷியல் ஒர்க் ஃபோர்ஸ் ஹஸ் நாட் பீன் யூட்டிலைஸ்ட். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் விஸ்வேஸ்வரய்யா மாதிரி பீப்புள் பிளான் பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அடிஷனல் எம்ப்ளாய்மெண்டா இருக்கிற பீப்புள்லாம் வந்து we have to channelize to other sectors, manufacturing மாதிரி செக்டார்ஸ்க்கு எடுத்துட்டு போங்க. அங்க இவங்களை வந்து அன்ஸ்கில்டு லேபர்ஸ்க்கு பேசிக் ஒர்க்கிங்ல ஆரம்பிங்க. This was highly adopted in தமிழ்நாடு கைண்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ். இப்போ தமிழ்நாடுலாம் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை மாதிரி ஏரியாஸ்ல, தேனி மாதிரி ஏரியாஸ்ல விவசாயத்துறையில இருந்தவங்கலாம் வந்து கோயம்புத்தூர்ல ஃபேக்டரிஸ் ஆரம்பிச்சு they went as labor over there. So this way the income of both the farmers as well as those who moved to the industries both increased. சரிங்களா? ஸோ இதனால தான் தமிழ்நாடு is somewhat performing, had a macroeconomic idea in terms of planning. Okay, fine. Next இதே மாதிரி அடுத்த பிளான் யார் சொன்னதுன்னா FICCI. This is a very older Chamber of Commerce organization, or business persons இருக்கிற organizations. 1934 a serious need of national planning was recommended by the Federation of Indian Chambers of Commerce and Industry. Its president N.R. Sarkar further called for a high-powered national planning commission to coordinate the whole process of planning. So N.R. Sarkar முதல்ல இந்த மாதிரி whole process of planning ஒரு business chamber bodyயே சொல்றாரு. Okay,
so that a country could make a structural break with the past and achieve its full growth potential. ஸோ பாஸ்ட்ல நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரல் பிரேக்னா இந்த விவசாயத்துறையிலே மாட்டி இருந்திருக்கோம், அதை எப்படி வியாபாரம் பண்றதுக்காக ஒரு சஸ்டைனிங் பாப்புலேஷன், சாப்பிட்றதுக்காக உழைக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுல இருந்து பிரேக் பண்ணி ஒரு ஃபுல் க்ரோத் பொட்டன்ஷியல், நம்மளுடைய திறமைக்கு ஏற்ற, நம்மளுடைய உழைப்புக்கு ஃபோர்ஸ் ஆஃப் தி லேபர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான பிளேசஸ் நம்ம கொடுத்தோம்னா வில் டெஃபினெட்லி க்ரோ இன் ஹியூஜ் பொட்டன்ஷியல். அதுக்காக ஒரு பிளானா இருக்கணும். இது எப்படி பண்ண போறீங்க? ரொம்ப சிம்பிள். ஆஸ் ஃப்ரம் தி வெரி பிகினிங் சேயிங், ஒரு நல்ல ஃபேக்டரி கிராமப்புறம் எடுத்துன்னு வைக்கிறீங்க, ஒரு மில் எடுத்துன்னு கிராமப்புறம் வைக்கிறீங்க. விவசாயத்துறையில வேலை பார்க்கணும் 10 பேர் அந்த இதுல இருந்து வேலை பார்க்கறது, ஒரு 5 பேர் இங்க வந்து ஜாயின் பண்ணுவோம். ஸோ தட் village will ultimately develop. They'll have more progress of money supplying to it. So this way overall development will happen. By the late 19th century, the economic thinking of the nationalists such as M.G. Ranade, Dadabhai Naoroji was in favor of dominant role of the state in the economy and doubted the prudence of market mechanization. So இதுக்கு முன்னாடி வந்து மார்க்கெட் மெக்கானைசேஷன் அப்படின்றது தன்னால நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட். ஸோ மார்க்கெட்டே அதை ரியலைஸ் பண்ணி, ஒரு பொருள் நிறைய தேவைப்படுது அப்படின்னா அதுக்காக மக்கள் அதை செய்வாங்க. இப்போ டெக் ஃபார் எக்ஸாம்பிள் விவசாயத்திலே பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி நிறைய தேவைப்படுது அப்படின்னா ஸோ அந்த இடத்துக்கு யோசிப்பாங்க, தக்காளி நிறைய உற்பத்தி செஞ்சு நிறைய வியாபாரம் போகுது. ஸோ மார்க்கெட் டிக்டேட்ஸ் வாட் இஸ் ரிக்வயர்ட், வாட் இஸ் நீடட் அப்படின்ற மாதிரி. இந்தியாவில் இது பாசிபிள் இப்ப இல்லை அப்படின்ற மாதிரி எம்ஜி ரானடே, தாதாபாய் நௌரோஜி ஃபெல்ட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். வி ஹேவ் டு மேக் இட். ஸோ இப்போ ஒரு சில விஷயங்கள் மக்களுக்கு தெரிய இல்லாத மாதிரி ஒரு ஐடியாவில் இருப்பாங்க. பட் வென் வி பிளேஸ் இட் இன் த டேபிள் ஒன்லி தென் தே ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட், அது தேவையா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ த ஸ்டேட் மஸ்ட் பிளே இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிளானிங் ஐடியாவுக்கு யார் அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் சொல்லுவாங்க. இது எல்லாமே பேக்ரவுண்ட் ஃபார் ஹவு பிளானிங் கமிஷன் வாஸ் கிரியேட். இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ்லாம். The book that you are need to refer for economy is Ramesh Singh, Indian Economy by Ramesh Singh for UPSC people. And these areas are question areas. If simply let me ask you a question. What was the idea of Vishwesvaraya's plan? Enna solunga paapom. Which of these is the Vishwesvaraya's plan for Indian economy? Solunga paapom. Marandirupinga. Now let me ask you the question with regard to the AICSCC recommended in 1931 for the complete industrialization, market mechanism, state role in Indian economy, structural changes in Indian economy. Every choose பண்ணுவீங்க. AB only, BC only, ABC. இந்த மாதிரி தான் questions இருக்கும். So you are very early to understand how the questions will be asked. So these are very important things. இதெல்லாம் வந்து pages கணக்கில் கொண்டு போச்சு. You consolidated it for your benefit. Okay, fine. The Congress plan. Though the Gandhian and some of the business and the proprietary representatives were opposed to the commit the party to centralize the state planning, it was an initiative of INC President Subhash Chandra Bose. The National Planning Committee was set up in 1934 under the chairmanship of Jawaharlal Nehru. This is one striking point. That is because the Gandhian philosophy பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்டே எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அந்த டைம்ல ஒரு பெரிய ஃபியர் இருந்துச்சு வேர்ல்டு ஓவர். என்ன அப்படின்னா ஸ்டேட் எக்கனாமில பிளானிங்ல மேஜரா இறங்கினாங்கன்னா ஃபார் த யூஸ் ஆஃப் ரிசோர்சஸ், ஃபார் த நீட் ஆஃப் ரிசோர்சஸ் தேல் டேக் எனிதிங் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருந்துச்சு. இப்போ ஸ்டேட் வந்து ஒரு விஷயத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும் இருந்துச்சு, ஒரு பிரைவேட் பிளேயர் அதை நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுவாரு. பட் ஆனால் அது பதுக்குறாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டேட் பிளானிங்ல இன்வால்வ் ஆச்சுன்னா நான் டார்கெட்டை மீட் பண்ணணும், அந்த ஃபேக்டரியில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்ன. But the history of USSR, you will know one thing, that the bourgeois were completely eliminated. They were killed off. மேஜரான the power holders கில் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ணக்கூடாது. They should also have a place in this country. Everybody must work together அப்படின்ற மாதிரி காந்தி சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டேட் பிளான் அப்படின்னு எடுத்துன்னு இருக்கல, சென்ட்ரலைஸ்டு பிளானிங் எடுத்துன்னு இருக்கல, this may somewhat affect it. அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல போயிடும் அப்படின்ற மாதிரி they were somewhat reluctant to it. But ultimately during the time of Subhash Chandra Bose, the National Planning Committee was set up by his effort, by his initiative, and October 1939 under the chairmanship of Jawaharlal Nehru it was done. So now you can understand the rapport between Jawaharlal Nehru and Subhash Chandra Bose. When Subhash Chandra Bose tried to do something, he proposed Jawaharlal Nehru as a chaplain. This is the kind of rapport. So நிறைய இப்போ ஹிஸ்டாரியில் நிறைய மீம்ஸ் தீம்ஸ்லாம் நாங்கள் பார்க்கக்குள்ள we are somewhat taken aback. People don't know the real bonding between these people. And சர்தாருக்கும் இவருக்கும் இவங்கெல்லாம் என்ன இருந்துச்சுன்னு கம்ப்ளீட்டாக தெரியாது. Okay, so just that this is one critical point on that line. Okay, 15-member NPC, National Planning Commission, with 29 subcommittees and a total of 350 members produced 29 volumes of recommendations. So complete Indian economy top to bottom study funding, 29 subcommittees established with the effort of 350 members. Every provinces had their input documented. 29 volumes of recommendation was created. The committees worked for interrupted by the Second World War. And in the wake of Quit India movement, many of its members and chairmen were arrested, and the final report was submitted only in 1949. 10 வருஷமா இந்த ரிப்போர்ட்டுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் இந்த 1949ல இவ்வளோ எக்ஸ்டென்சிவா சுதந்திரத்துக்கு முன்னாடியே படிச்சு வச்சிருந்ததுனால they were able to go bang on the economy. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஒரு எக்ஸாமுக்கு வந்து எக்ஸாம் வரும்ன்றதுக்கு தயாராகிறதுக்கு
டேட்டே அனௌன்ஸ் பண்ணுறது முன்னாடி நீங்க எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ இந்தியன் எக்கனாமியை ப்ரொவின்ஷியல் லெவல்ல 10 வருஷமா அவங்க படிச்சு 29 வால்யூம் புக்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் ரெடி பண்ணிட்டாங்க. Independence happened, they referred it, they worked on their own recommendations. In that sense only we were able to do some remarkable things. Basic industrialization achieve பண்ண முடிஞ்சு, agriculture ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கொடுக்க முடிஞ்சு, feminine element பண்ண முடிஞ்சு, இந்த மாதிரி ஒன்னொன்னா பண்ண முடிஞ்சதுக்கான காரணம் இந்த பேக் டேட்டா புக்ஸ் இருந்ததுனால தான் நம்ம கிட்ட. Okay, so that is one good thing about this Congress plan. So important developments after the NPC was set up with which prepared a foundation for coordinated planning in independent India are given below. So post-war reconstruction committee. So இதுல வந்து தோதி initially சுபாஷ் சந்திர போஸ் இனிஷியேட் பண்ணப்பல இந்த post-war reconstruction ஐடியா எல்லாம் இல்லைனாலும் as the war happened and it was sustaining a war, it was a long-term war. So this thing was also held. Post-war reconstruction committee, consultative committee of economists, planning and developmental department, advisory planning board. So consultative committee அப்படின்றது வந்து ஒரு நல்ல வெல் நோன் எக்கனாமிஸ்ட் இருப்பாங்க. அவங்கள நம்ம கால் ஆஃப் பண்ணி இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கன்சல்டேஷன் லெவலில் நம்ம வந்து எக்கனாமிக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது. பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் we are going to go for a objective, ஒரு டார்கெட். அதுக்கு எப்படி என்னென்ன லெவலில் பிளான் பண்ணலாம், எப்போ எதை அச்சீவ் பண்ணணும், எப்படி டெவலப்மெண்ட் ஓரியன்ட் டார்கெட்ஸ் ரீச் பண்ணணும், we have to re-evaluate, we have to orient it, இதெல்லாம் நடக்கலையா அதை எப்படி கரெக்ட் பண்றது, இதெல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட் பண்ணுச்சு. இட்ஸ் a department actually. So next is advisory planning board. This was mostly from politicians, people on the social work of the life. அவங்க வந்து இப்படி இருக்கணும் அப்படின்ற. So it's not from economists. Economists வந்து sometimes they'll have a red flag for certain things. இப்போ MNREGக்கு நான் எக்கனாமிஸ்ட் ரெட் ஃபிளாக் பண்ணாங்க, பட் இட் வாஸ் வெரி நீடட் திங். ஸோ அல்டிமேட்லி தட் இஸ் ஒன் திங் தட் இஸ் சேவிங் தி poor people right now. Okay, so இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றதுக்கு advisory planning committee most of the politicians and social workers were there. So proper development of large scale industries can only take place if political units, whether in provinces, state, agree to work in accordance with the common plan. So this was one double quoted point that outcame of the Congress plan. என்ன அப்படின்னா ஓவரால் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம உருவாக்கணும், பெரிய லெவலில் நிறுவனங்கள் நம்ம உருவாக்கணும்னு நினைச்சோம்னா பொலிட்டிக்கல் யூனிட்ஸ் ஆஃப் ஸ்டேட், ஒரு மாநிலத்திலையும் மத்தியில இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்தாதான் நம்மளால அவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் உருவாக்க முடியும். இல்லைன்னா ஒரு கோஆர்டினேஷன் இருக்காது. ஏன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ சென்னையில் ஒரு ஃபேக்டரி நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்றீங்கன்னா அதுக்கான போர்ட். ஸோ போர்ட் இஸ் மோஸ்ட்லி மீன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல், போர்ட்ல தான் ஹார்பர். ஸோ அதுக்கு அந்த இடத்துல ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும். மற்ற ஸ்டேட்ல இருந்து ரா மெட்டீரியல்ஸ் வரதுக்கு, லேபர்ஸ் வரதுக்கு, எல்லாத்துக்கும் ஒரு கான்டாக்ட் வழி கனெக்ட் இருக்கும். So everybody must work together. Only then certain things will be achieved. Clearly emphasized it. Okay. Next is Bombay Plan. So Bombay Plan வந்து this is one area of UPSC question guys. UPSC meansல இந்த Bombay Plan வேற மாதிரி கேட்பாங்க. இந்த Bombay Plan யூஸ் பண்ணி நீங்க வேற மாதிரி ஆன்சர் எழுதலாம். ஏன்னா ஜென்ரலாவே வந்து எல்லாருக்குமே இருக்க பெர்செப்ஷன் ஜவஹர்லால் நேரு ஆர் சுபாஷ் சந்திர போஸ் இவங்க மாதிரி பீப்புள் கொஞ்சம் கம்யூனிஸ்ட் ஃபிளேவர் இருந்த பர்சன்ஸ். ஸோ இவங்க வந்து கேபிட்டலிஸ்டோட மைண்ட் செட்ல ஒர்க் பண்ணிருப்பாங்களா, இல்ல கேபிட்டலிஸ்ட் were against the British against the British leaving Indiaவா? ஏன்னா அவங்களுடைய ஒர்க் எல்லாம் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சா, இல்ல ஸ்வராஜ் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல, இவங்க ஏதாச்சும் தடங்கல் பண்ணாங்களா, இல்ல இவங்க சுதந்திர போராட்டம்னு சொல்லிட்டு ஒரு 2 மாசம் 1 வருஷம் அப்படின்ற மாதிரி வந்து நான் கோஆபரேஷன் சிவில் டிசோபீடியன்ஸ் எல்லாம் பண்ணக்குள்ள இந்த பிசினஸ் பீப்புள்ஸ் வந்து அதுக்கு ரெடியா இருந்தாங்களா, அதுக்கு ஃபண்ட் பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்களா, were they against or were they supporting? இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நிறைய யூபிஎஸ்சியில் வந்திருக்கு. அதுக்கான ஆன்சர் the Bombay Plan. This clearly says that the industrialist persons were supportive of the Congress movement, which in a sense extends to say that they were supportive of the boycott, they were supportive of the Swaraj, they were supportive of closure, they were supportive of Bandh, they were supportive of Hartal, they were supportive of everything the Congress said. Everything not blank, but they were supportive of the methods of Congress. And they were saying that Indian industries must self-revive. In the self-reliance mechanism, ஸ்வராஜ் மூவ்மெண்ட் வரக்குள்ளே இவங்க இங்கெல்லாம் நிறைய ஃபேக்டரிஸ் உருவாக்க ஆரம்பிச்சாங்க. தட் வே ஒன்லி ஜாம்ஷெட்ஜி டாடா எவ்ரிதிங் பிளேட் a bigger role. ஸோ இவங்க அதே மாதிரி இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு தெரியக்குள்ள they created a plan called Bombay Plan. இந்த பிளான்ல என்ன சொல்றாங்க, Bombay Plan was popular title of economic plan for a plan for economic development for India. இதை வந்து மேஜரா 8 industrialist or capitalist created. புருஷோத்தம் தாஸ் தக்கூர்தாஸ், JRD டாடா, JD பிர்லா, லாலா ஸ்ரீராம், கஸ்தூரிபாய் லால்பாய், ஏடி ஷராஃப், அதேரி தலால் அண்ட் ஜான் மத்தாய். இவங்கெல்லாம் வந்து பாம்பே ஆர் இந்தியா பேஸ்ட் மேஜர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அவுட் ஆஃப் திஸ் 8 இண்டஸ்ட்ரியலிஸ்ட், புருஷோத்தம் தாக்கூர்தாஸ் வாஸ் ஒன் among the 15 members of National Planning Committee. ஸோ ஆல்ரெடி இந்த NPC இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுலேயும் ஒரு டியூவல் ரோல் பிளே பண்ணார். ஸோ இன் சென்ஸ் திஸ் பிளான் had its impact in that NDC also, okay, NPC also. So JRD Tata, JD Birla and Lala Shriram were the members of subcommittee of National Planning Committee. So in a sense, in the Bombay Plan prepared for the persons were playing a role in National
பிளானிங் கமிட்டி. ஸோ இவங்களுடைய ரோல் வந்து வாஸ் டெட்ரிமெண்டலா இல்லை. தே ஹெல்ப் தி டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி. இன்ஃபேக்ட் யூ வில் நாட் பிலீவ் தேர் ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் மேஜர் அக்ரிமெண்ட்ஸ் என்னன்னா அக்ரேரியன் ரீஸ்ட்ரக்சரிங். இந்த ஏரியாஸ் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து ரொம்ப பெருசா உங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கும். பட் யூபிஎஸ்சி மெயின்ஸ்ல the role of capitalist in Indian economic planning commission சப்போர்ட்டிவா இருந்தாங்களா, இவங்க அக்ரிகல்ச்சர் சப்போர்ட்டிவா இருந்தாங்களா, அவங்க பிசினஸ் அஃபெக்ட் ஆகுமே இப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ்க்குலாம் இந்த ஏரியா ப்ராப்பரா ஆன்சர் பண்ணும். ஸோ இவன் ஜஸ்ட் ஹேவ் a look at it. பாம்பே பிளானுடைய ஃபர்ஸ்ட் மேஜர் அக்ரிமெண்ட் என்ன, அக்ரிமெண்ட் ரீஸ்ட்ரக்சரிங். They didn't talk about themselves. அவங்களுக்கான என்ன பெனிஃபிட்ஸ் கொடுங்கன்னு பாம்பே பிளான்ல பேசல. They were speaking of holistic term. Rapid industrialization, simultaneous development of essential consumer goods and industries, importance of promoting the medium scale, small scale and cottage industries. Okay, wanted the state to play an active role in economy, large scale measures of social welfare, agreed upon a planning which could do away with the gross inequalities. So all these things must be taken care of. Inequalities eliminated. So though they are capitalists, they had an idea of socialistic mindset in them, and that can be proved from the very plan itself. ஸோ இதெல்லாம் வந்து யூபிஎஸ்சி மெயின்ஸ்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இஸ் காந்தியன் பிளான். ஸோ ஆஸ் இட் ஜஸ்ட் டு சே காந்தியன் பிளான் அப்படின்னு காந்தியோடைய மென்டாலிட்டி அப்படின்றது ரொம்ப சிம்பிள். ஹிந்த் ஸ்வராஜ் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. அப்படின்னா என்னன்னா ஒரு வில்லேஜும் ஒரு ரிபப்ளிக்கா இயங்கணும், தனித்து இயங்கும் வல்லமை பெறணும் அப்படின்ற மாதிரி காந்தி யோசிச்சார். அதுக்கு என்ன அவர் ப்ரப்போஸ் பண்ண ஐடியா என்னன்னா, அந்த கிராமத்துல ஒரு விஷயம் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணுவோம், அந்த விஷயத்த அந்த கிராமம் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணி அடுத்த வில்லேஜ் விற்கணும், இன்னொரு வில்லேஜ் வந்து இன்னொரு விஷயத்த ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கிராமங்களே வந்து ரிபப்ளிக்கா இயங்கணும், ஹிந்து ஸ்வராஜா இயங்கணும், டீசென்ட்ரலைசேஷன் நடக்கணும் அப்படின்றது. இன்ஃபேக்ட் காந்திஸ் மேஜர் தாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் வாஸ் டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பவர். ஸோ பஞ்சாயத்து ராஜ், முனிசிபாலிட்டிஸ் இதெல்லாமே வந்து கிராஸ் ரூட் பொலிட்டிக்கல் ஐடியாஸ் எல்லாமே வந்து காந்தியில இருந்து டைரக்டா வந்தது தான். சரிங்களா? ஸோ இவருடைய மென்டாலிட்டியில் இந்த கிராஸ் ரூட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றது இந்த மேஜர் பிளான் இருக்கு. Sriram Narayan Agarwal formulated the Gandhian Plan in 1944. Gandhian Plan based on Gandhian ideas. The plan laid more emphasis on agriculture, as to say. Even if we refer to industrialization, it was the level of promoting cottage and village level industries. இவர் என்னதான் தொழில்மயமாக்கல்னு சொன்னாலும் அது வந்து ப்ரமோட்டிங் காட்டேஜ், வில்லேஜ் லெவல் இண்டஸ்ட்ரீஸா இருக்கு தவிர ஓவரால் மெக்கானைசேஷன் கிடையாது. சரிங்களா? இந்த பிளான் ஆர்டிகுலேட்டட் டீசென்ட்ரலைஸ்ட் எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் ஃபார் இந்தியா ஆஸ் இட் இஸ். எப்படி பஞ்சாயத்து பொலிட்டிக்கல் பவர் டீசென்ட்ரலைசேஷனும் அதே மாதிரி எக்கனாமிக்கல் டீசென்ட்ரலைசேஷனும் இருக்கணும் தான் Gandhian plan idea, with self-contained villages, or Hindu Swaraj. First session of NPC was brought to an impasse by J.C. Kumarappa by the questioning the authority of NPC to discuss the plan for industrialization. Nehru intervened and declared that most NPC members felt that the large-scale industry ought to be promoted as long as it did not come in conflict with the cottage industries. So, ஜென்ரலா அன்னைக்கு இருந்த இண்டஸ்ட்ரீஸ்ல மிகப்பெரிய இண்டஸ்ட்ரீஸ் ஒரு இம்பீரியலைசேஷன் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்னு பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் தான். யூகேல நீங்க பார்க்கலாம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு பிரைம் மூவர். இன்னைக்கு இந்த காட்டேஜ்ல உங்களுக்கு சாதாரண இந்த ஃப்ரிஞ்ச் இண்டஸ்ட்ரி மாதிரி நம்ம பேசணும். மேஜரான இண்டஸ்ட்ரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. இன்னைக்கு சாஃப்ட்வேர் சர்வீசஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து காட்டேஜ் இண்டஸ்ட்ரி பத்தி பேச மாட்டோம். ஒரு டைம்ல அதுதான் மிகப்பெரிய ப்ரொடக்ஷன், அதுதான் மிகப்பெரிய சேல். ஸோ இப்போ இண்டஸ்ட்ரியலைசேஷன் பண்ணி நீங்க எல்லாத்தையுமே வந்து தொழில் முனைவர்கள்லாம் எடுத்து வந்து நீங்க டெக்ஸ்டைல் பில் எல்லாம் போட்டீங்க அப்படின்னா தறியில பண்றவன், கையுதில பண்றவங்க எல்லாம் வந்து ஒர்க் இல்லாம போயிடுவானே, அது எப்படி கரெக்டா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வருது. ஸோ அதனால ஜே.சி. குமாரப்பா ட்ரைஸ் டு ஸ்டாப் தி திங். ஸோ அப்போ நேரு இன்டர்வென்ஷன் செய்து காட்டேஜ் இண்டஸ்ட்ரி அஃபெக்ட் பண்ணாத மாதிரி தான் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கும். We look into it அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இஸ் பீப்புள்ஸ் பிளான். திஸ் இஸ் மோர் லைக் a Marxian socialistic plan. In 1945 this plan was formulated by radical humanist leader M.N. Roy, chairman of post-war reconstruction committee of Indian trade union. Okay, so he comes up with a plan which is more based on Marxian socialism. The plan was based on Marxian socialism and advocated the need of providing the people with the basic necessity of life. So mostly what he says is basic. முதல்ல எல்லாருக்கும் சாப்பாடு கொடுங்க, அதான் முதல் பிளான். இண்டஸ்ட்ரீஸ் இந்த இது கொடுக்கறது அதெல்லாம் பர்மிட் பண்ணிக்கலாம். You have to eliminate basic necessity. You have to basic problems first. Basic necessity fill பண்ணுவோம். Agriculture industry sector both were equally highlighted by the plan. Agricultureனால விவசாய கிராமப்புறத்தை வளர்க்கணும், அதே சமயம் நகரத்துல தொழில் முனைவர்கள் நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா இது பண்ண முடியும். And the state must play a proper role in it. The state must have a hand in it. Economic reforms with the human face. The slogan with which the economic reform started in the early 90s also had the resonance of the People's Plan. So 1991 India liberated its economy. So that time there was a huge fear. Liberalization, privatization, globalization அப்படின்றது இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் இந்தியால பெரிய விஷயம். இன்னைக்கு கவர்மெண்டோட இண்டஸ்ட்ரி எல்லாத்தையும் எடுத்து பிரைவேட்டுக்கு வைக்கிறதா அப்படின்ற மாதிரி. ஸோ அப்ப இந்த ஸ்லோகன் தான் ரிவர்பரேட்டட். எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் வித் ஹியூமன் ஃபேஸ். We'll be selling it, but not everything completely.
we'll have a hold on to it. மக்களுக்கு எல்லாம் நல்ல முறையில் இருக்கும், விலைவாசி எல்லாம் இஷ்டத்துக்கு ஏறுற மாதிரி நாங்கள் பண்ணிட மாட்டோம் அப்படின்ற மாதிரி கேரண்டிஸ் கொடுத்தாங்க. ஃபைன். ஸோ சர்வோதயா பிளான், a blueprint for the planned development of India, was formulated by the famous socialist Jayachanran. The Sarvodaya Plan published in January 1950. So now, who formulated Sarvodaya Plan? Jayachanran. Who formulated People's Plan? People's Plan had a major role in 1991 economic liberation of India. The idea of People's Plans comes from whom? In the மாதிரி questions கேட்கலாமா? TNPSC கேட்கலாம், UPSC கேட்கலாம். Okay, so these are question areas. Major ideas of the plans were highly similar to Gandhian plan, like emphasis on agriculture, agri-based small and cottage industry, self-reliance, etc. The idea of democratic decentralization was disliked by the established power structure, namely the MLAs, MPs, the bureaucracy, and the state-level politicians. This led the Jayachanran committee to decide against the centralizing nature of Indian planning. So, இதுக்கு முன்னாடி போட்ட பிளானுக்கும் இந்த பிளானுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. காந்தியன் பிளானுக்கும் சர்வோதயா பிளானுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. என்னன்னா டீசென்ட்ரலைஸ்டா சென்ட்ரலைஸ்டா அப்படின்ற ஒரு கொஸ்டின். டீசென்ட்ரலைஸ்டா கிராஸ் ரூட் லெவல்ல பிளானிங் பண்றதா இல்ல மேஜரா மேல பிளானிங் பண்ணி கீழே இம்ப்ளிமெண்ட் பண்றதா அப்படின்ட்டு. திஸ் இஸ் ஆக்சுவலி ப்ராப்ளம் ஈவன் டில் நவ். ஸோ மேல ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பிளானிங் பண்ணி எல்லா கிராமத்துக்கும் இம்ப்ளிமெண்ட் வைக்கலாமா, இல்ல கிராமத்துக்கு என்ன தேவையோ அந்த கிராமத்துக்கு உண்டான ஃபண்ட்ஸ் கொடுத்து நீங்களே ஃபில்ஃபில் பண்ணிக்கோங்க, ஒரு பிளான் போட்டு எடுத்துட்டு வாங்க, அதை நாங்கள் அக்செப்ஷன் பண்ணிக்கிறோம், வில் ஸ்டடி தி ரியாலிட்டி அண்ட் வில் அக்செப்ட் இட். இது கரெக்டா? இது ரெண்டு தான் பெரிய டிஃபரன்ஸ். திஸ் ப்ராப்ளம் ஸ்டில் எக்ஸிஸ்ட். ஏன்னா 3-tier கவர்மெண்ட் இந்தியாவில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமே இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஸோ ஒரு கிராமத்துக்கு சில விஷயங்கள் தேவைப்படாது, அவங்களுக்கு அது ஆல்ரெடி செல்ஃப் சஃபிஷியண்டா இருப்பாங்க. அதுக்கு பதிலாக அவங்க வேற ஒரு விஷயம் தேவைப்படும்னு நினைப்பாங்க. இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள், சில கிராமம் ஒரு மேஜர் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கும், அவங்களுக்கு புதுசாக ஒரு ஸ்கூல் தேவைப்படும்னா தேவைப்படாதுன்னு வாங்க. ஸோ அப்போ அவங்க எங்களுக்கு வேற ஒரு விஷயம் தேவைப்படுது, ஹாஸ்பிட்டல் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, இல்லை ஒரு ரோடு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் நம்ம ஜென்ரலா டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பிளானிங் பண்ணி அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன ஆகும்? தட் வில் பி யூஸ்லெஸ் ஃபார் தட் வில்லேஜ். சம் வில்லேஜ், மலை பிரதேசத்தில் இருக்க வில்லேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். Though it is a village, the population will be scattered and will be very less. You cannot have certain things over there, right? ரோடு போட போறோம் அப்படின்ற மாதிரி நீங்க மேஜரா ஃபர்ஸ்ட் சொல்றீங்க, they ask for something else, right? So this way decentralization plays a major role. இதுதான் காந்தி சொல்லுவார் ஹிந்த் ஸ்வராஜ் அப்படின்ட்டு. கிராஸ் ரூட் லெவல்ல பிளான் பண்ணி அதுக்குண்டான ஃபினான்ஷியல் பவர்ஸை மட்டும் நீங்க கொடுங்க அப்படின்ற மாதிரி. While the other end, centralized planning is more about மேல ஒரு பிளான் பண்ணிட்டு அது எல்லாத்தையும் டவுன் லெவல் இம்ப்ளிமெண்ட் பண்றது, எல்லாருக்கும் தண்ணி கொடுக்குறது, மேல போட்டுறது. சார் தண்ணி எல்லாம் எங்க ஊர்ல ஆல்ரெடி இருக்கு அப்படின்னு அந்த வில்லேஜ் சொன்னாலும் the plan comes oriented. So the money will be unwantedly wasted. So this Sarvodaya plan more speaks about centralizing. Okay. Next, disregarding the humble advice of the committee, central schemes like small farmers developmental agency, drought-prone area developmental agency, intensive tribal developmental program, intensive agricultural district program, etc. were introduced by the government and were put totally outside the purview of panchayats. It was only after the 73rd and 74th Amendment of the Constitution, the role of local bodies and their importance in the process of planned development were accepted and the views of Jayaprakash got indicated. So as to say, அந்த கிராமத்துல அந்த பஞ்சாயத்துடைய ரோலே இல்லாம இருந்தது. இப்போ ஸ்மால் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ட்ராட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ன்ற மாதிரி ஒரு மேஜர் பிளான கிரியேட் பண்ணுவோம். தீஸ் ஆர், இது வந்து ஜியோகிராஃபில நீங்க படிப்பீங்க இந்த பிளான்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன. இன்டென்சிவ் இன்டெகிரேட்டட் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ், வாட்டர் ஷெட் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து டியூரிங் தட் டைம் இட் வாஸ் கிரியேட்டட். ஸோ இது எல்லாமே ஓவராலா ஒரு பிளான் மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லெவல் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்க்கு யோசிப்பாங்க. ஸோ அப்போ வந்து அந்த பஞ்சாயத்து இந்த லோக்கல் லெவல்ஸ்ல இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத மாதிரி இருக்கும். So ultimately, we have only when the 73rd and 74th Amendment to Constitution with regard to panchayats and municipalities came in, the local level grassroots ideas were taken into account. So this was Sarvodaya plan somewhat achieved by 73rd and 74th Amendment. Okay, fine. Next, some area-wise reports. In 1940s, we see specific area-wise reports being published. Gadgil report on rural credit, Karegat report on agriculture development, Krishnamachari report on agriculture prices, Saraya report on cooperatives, a series of reports on irrigations. In the manner, Naraya reports in the reports, all these things highlighted that there was a improper planning agenda. Some areas developed areas. So kind of decentralization is essential. But ultimately it was not achieved. It was achieved only in the 1990s. Okay. So find major objectives of planning. This already we initially just a brush up economic growth as well as GDP, per capita income increment, poverty alleviations, economic generations, controlling economic inequalities, Gini coefficient control, self-reliance. As I said already, major 4 areas of self-reliance. What are they? Basic industries, food grains, forests, technical knows. So in the mari vishayatha achieve pandradhukku and modernization. Idu ellame major objectives of planning.
ஸோ இதுவரை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பிளானிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இந்தியால என்ன ஸ்டார்ட் பாயிண்ட் இருந்துச்சு, பேசிக் ஹிஸ்டரி என்னவா இருந்துச்சு அப்படின்றத பார்த்தோம். ஸோ நவ் we are going to look into the established commission that took over the planning idea. So once the NPC published its reports in 1949, NPC என்னது National Planning Commission அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் சந்திர போஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ற பத்தியில அவங்க 1949 ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணதுக்கு there was a firm inclusion of the need for economic and social planning in the constitution. The stage was set for formal launch of planning in the country. For formal planning to begin for the whole economy at the national level, there was a need for a permanent expert body which could take over the responsibility of whole gamut of planning. Thus, in March 1950, the Planning Commission was set up by the government by a constitution cabinet resolution. So, 1949 constitution already formulated ஆயிடுச்சு, பட் அதுக்கப்புறம் தான் அந்த டைம்ல இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கன்சென்சஸ் வராது. ஒரு நேஷனல் லெவல் பிளானிங் பண்ணணும்னா அதுக்கு ஒரு பெர்மனன்ட் எக்ஸ்பர்ட் பாடி இருக்கணும், அப்பதான் அதை பண்ண முடியும். பிளானிங்ன்ற ஒரு விஷயத்தை தனிப்பட்ட முறையில் ஒருத்தவங்க பண்ணணும், என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு ஃபார்முலேஷன் ஒருத்தவங்க பண்றதுக்கு ஒரு தனி எக்ஸ்பர்ட் கமிட்டியே வைக்கணும் நம்ம அப்படின்ட்டு. அல்டிமேட்லி பிளானிங் கமிஷன் செட் அப் வித் கேபினட் ரெசல்யூஷன். பிளானிங் கமிஷனுடைய ரோல் எந்த அளவுக்கு நீங்க கான்ஸ்டிடியூஷன் இம்பார்ட்டன்ட்னு பாத்தீங்க அப்படின்னா, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்றது வந்து கான்ஸ்டிடியூஷன்ல படிச்சிருப்பீங்க, நீங்க குவாலிட்டியில படிச்சிருப்பீங்க. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி என்ன? அரசு நெறிமுறை கோட்பாடுகள். அரசு நெறிமுறை கோட்பாடுகள். ஒரு நல்ல வெல்ஃபேர் ஸ்டேட் எஸ்டாப்ளிஷ் பண்றதுடைய மைண்ட் தான் நம்மளுக்கு டிபிஎஸ்பியில் இருக்குது. The critics will say that if the DPSP is followed in letter and spirit, the country will be the heaven on earth. சொர்க்கமே மண்ணில் இருக்கு அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்க டிபிஎஸ்பி ஃபாலோ பண்ண நடக்கும் அப்படின்ற மாதிரி. So that way the welfare idea mechanism was inbuilt in the DPSP, Directive Principles of State Policy. அந்த Directive Principles of State Policy சொல்லக்கூடிய விஷயங்களை அட்டைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஒரு போர்டு ரெடி பண்ணி அதுல சொன்ன விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி ஆங்கிள் தள்ளினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷன் தான். So this way planning commission gets more credit. Okay, fine. So important details regarding the commission legal status of planning commission. An extra constitutional body. So முதல்ல இப்போ வந்து இதோடைய மீனிங் என்ன நீங்க புரிஞ்சுக்கணும். எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் ஆர் நான் கான்ஸ்டிடியூஷனல் நான் ஸ்டாச்சுட்டரி பாடி தான் என்னட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பாலிட்டியில் சொல்லியிருப்பாங்க கான்ஸ்டிடியூஷனல் பாடினா என்ன, ஸ்டாச்சுட்டரி பாடினா அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்றது வந்து கான்ஸ்டிடியூஷன்லேயே அதை பத்தி எழுதியிருப்பாங்க, ஒரு ஆர்டிகல் ரெஃபர் பண்ணிருப்பாங்க. எலெக்ஷன் கமிஷன், ஃபினான்ஸ் கமிஷன், இந்த மாதிரி விஷயங்கள்ல கான்ஸ்டிடியூஷன் ஒரு ஆர்டிகல் போட்டு இப்படி ஒன்று நீங்க ஃபார்முலேட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் டக்குன்னு அபாலிஷ் பண்ண முடியாது. கான்ஸ்டிடியூஷன் தான் இருக்கு. அமெண்ட்மெண்ட் ரைஸ் பண்ணி அபாலிஷ் பண்றதே பெரிய விஷயம். ஏன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் கான்ஸ்டிடியூஷனுக்கு அகேன்ஸ்டா இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட் நல்ல வேலையோட டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹையர் பவர்ஸ் இருக்கிற விஷயங்கள் யூ கேனாட் சே தட் இப்போ கன்ஸ்டியூட் பண்ண முடியாது எங்களால் அப்படின்ற மாதிரி எந்த எக்ஸ்க்ளூசிவ் சொல்ல முடியாது. கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்றது இட் மஸ்ட் பி ஹேப்பனிங் அஸ் இட் இஸ் ஓன், அது அப்படியே நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அது எலிமினேட்லாம் பண்ணிட முடியாது, ஒரு நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு பிளானிங் கமிஷன் இல்லை, ரைட். ஸ்டாச்சுட்டரி பாடினா ஒரு ஜெனரல் ஒரு லா மாதிரி பாஸ் பண்ணி அந்த அளவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காது, கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் அளவுக்கு மெஜாரிட்டி கிடைச்சிருக்காது, பட் ஒரு லாவா பாஸ் பண்ணி பார்லிமெண்ட்லயும் பாஸ் பண்ணி இது ரைஸ் பண்றது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. திஸ் பிளானிங் கமிஷன் இஸ் நெய்தர் கான்ஸ்டிடியூஷனல் பாடி நார் ஸ்டாச்சுட்டரி பாடி. ஏன்னா இது ஒரு கேபினட் ரெசல்யூஷன்ல பாஸ் பண்ண கேபினட் ரெசல்யூஷன் மினிஸ்டர்ஸ்லாம் உட்காந்து இந்த மாதிரி ஒரு டெஸ்க் தேவைப்பா அதை வாங்கிடுப்பா அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணாங்க தவிர ஒரு லா எல்லாம் பாஸ் பண்ணல. அஃப்கோர்ஸ் லேட்டர் சம் எஸ்கலேஷன்ஸ் ஹேப்பன், தட் இஸ் டிஃபரெண்ட். It was more like an advisory body to the government of India. So சார் நீங்க இந்த மாதிரி எஜுகேஷன் யோசிக்கிறீங்களா, அதுக்கு இப்படிலாம் பண்ணணும், நீங்க இந்த மாதிரி பேசிக் இண்டஸ்ட்ரியேஷன் இதெல்லாம் பேசிக் இண்டஸ்ட்ரி, சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, சிமெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து ராஜஸ்தான் பக்கத்துல போடுது, அங்க லைம் ஸ்டோன்ஸ் இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு அட்வைசரி லெவல்ல கவர்மெண்ட் இன்புட்ஸ் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அந்த ரோல் தான் இந்த பிளானிங் கமிஷன் பண்ணுச்சு. A think tank on economic development with the prime minister as its ex officio chairman and with the provision of deputy chairman. So prime minister invariably chairman ஆயிடுவாரு, deputy chairman second level upper, but in more sense deputy chairman is the one who is looking to the daily activities of planning commission, not the prime minister. அவர் மேல இருக்கிற ஒரு பர்சனல் மட்டும் தான். It is an autonomous body, தனிப்பட்டு இயங்குறதுக்கான வல்லமை இருக்கு. though it has its chairman as prime minister, the deputy chairman look into its of workings on as what to say individual level, was invariably constituted on the changes proposed in social and economical policies linked with the union cabinet at the secretariat level seated at the Yojana Bhavan. So யூனியன் கேபினட் லெவல்ல இதுக்கான மரியாதையும் கொடுத்தாங்க. இப்போ ஒரு டெபியூட்டி சேர்மன் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, நம்மளுக்கு லாஸ்ட் டெபியூட்டி சேர்மன் மாண்டக் சிங் அலுவாலியா. ஸோ அவருக்கு வந்து ஒரு கேபினட் மினிஸ்டருக்கு என்ன மரியாதை இருக்கும், என்ன பொசிஷன் இருக்கும், அதே பவரை அவருக்கும் கொடுத்திருந்தாங்க. சரிங்களா? ஸோ இட் வாஸ் சீட்டட் இன் தி யோஜனா பவன் ஆஃப் கவர்மெண்ட். இட்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாஸ் ஒர்க்கிங் பிரான்ச் itself. The planning commission was a technical body, the commission had executive powers. It's a more technical body.
they don't get into the direct working, ground level workingல பார்க்க மாட்டாங்க. எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல எப்படிலாம் நடக்கணும், எப்படிலாம் இருந்தா கரெக்டா இருக்கணும், ஒரு டெக்னிக்கல் ஆங்கிள் தாட் கொடுப்பாங்க. ஓகே fine. Functioning of planning committee, making an assessment of material capability of human resources of the country, formulate a plan for effective and balanced utilization of the country's resources. So என்னென்ன இதெல்லாம் இருக்கு, ரிசோர்சஸ் இருக்கு, மெட்டீரியல் ரிசோர்சஸ் ஆர் கேபிட்டல் ஆர் ஹியூமன் ரிசோர்சஸ் எல்லாத்தையும் எப்படி இருக்கு, எப்படி எஃபெக்டிவ் யூட்டிலைஸ் பண்ணலாம், பேலன்ஸ் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸ் எப்படி பண்ணலாம், ஒரு இடத்துல அதிகமான பர்குலேஷன்ஸ் நடக்கக்கூடாது, ஒரு இடத்துல ட்ரைனிங்கோட நடக்கக்கூடாது, அண்ட் இட் மஸ்ட் பி regionally balanced also. All these things were formulated. On a determination of priorities, define the stages in which the plan be carried out, indicate the factor which is tending to retard the economic development. So என்னெல்லாம் ஸ்டாப் பண்ணுது நம்மளோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு, எது இப்போதைக்கு ப்ரியாரிட்டி. டேக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ப்ரியாரிட்டி போடுறோம் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் கோவிட் என்னெல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கு, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், மைக்ரோ எம்எஸ்எம்இ செக்டர்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து பிளானிங் கமிட்டி டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, இதுதான் இப்போ ப்ரியாரிட்டி, இவங்க நீங்க இஃப் யூ கிவ் தம் சப்போர்ட் ஒன்லி தென் the employment or unemployment numbers will get down. நிறைய பேருக்கு இல்லை எக்கனாமிக்கல் பெனிஃபிட்ஸ் கொடுக்கலாம், ஜிடிபி வளரும் அப்படின்ற ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. ஸோ the priorities are set with regard to outward look. Okay, so indicates the factor which are tending to retard the economic development. எதெல்லாம் ஸ்டாப் பண்ணுது எக்கனாமிக் டெவலப்மெண்ட். டேக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபேக்டரி, ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டர் போடணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்ல எஜுகேட்டட் பீப்புள் இல்லை அப்படின்னா அதை பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் ஒரு ஃபேக்டரா they will list out and they will give it to the government for government to work on. Determine the nature of machinery, appraise from time to time the program achieved in the execution of each stages of the plan and recommend the adjustment of policy. So ஒரு தடவை இந்த மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, இப்போ நீங்க வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட் இன் ஃபுட் கிரெயின் எடுத்துன்னு சொன்னீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம், ஓரளவுக்கு நம்ம இங்கெல்லாம் கொஞ்சம் டெவலப்மெண்ட் வந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி. சில இடத்துல நமக்கு டெவலப்மெண்ட் வரல, சில இடத்துல டெவலப்மெண்ட் வந்துச்சு, நம்ம ஃபுட் கிரெயின்ஸ் ஸ்டோர் பண்ணல ப்ராப்பரா அப்படின்ற மாதிரி they keep on monitoring it and give this advice to the central government for the central government to work on, right? Make such interim and ancillary recommendations whenever called upon, right? Fine. This we'll see the next class. Every planning commission வந்து closure பண்ணாங்க. 2015 the planning commission was disbanded by the newly taken over government. In place of that, Niti Aayog was constituted. Okay, so this happened on January 1st, 2015. GOA formally abolished the planning commission. Independent evaluation of the office, IEO, submitted its report to PMO by the late June 2014. இந்த ரிப்போர்ட்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிளானிங் கமிஷன் இன் இட்ஸ் கரண்ட் ஃபார்ம், அதாவது அன்னைக்கு இருந்த கரண்ட் ஃபார்ம்ல இட் வாஸ் மோர் அன் ஹிண்ட்ரன்ஸ் அண்ட் இட் நாட் ஹெல்ப் தி இந்தியாஸ் எக்கனாமிக் அப்ரோச். பிகாஸ் இது ஒரு டாப் டவுன் அப்ரோச்சா இருக்கு. இந்தியன் எக்கனாமி ரொம்ப பெருசா வளர்ந்துருச்சு சார், $1 trillion எக்கனாமி லெவலில் நம்ம போயிட்டோம். முதல்ல ஒரே ஒரு திட்டம் தான், அதை ஃபுல்லா ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு மொத்தமா நம்ம பண்ணிக்கலாம். இன்னைக்கு எக்கனாமி ரொம்ப பெருசா இருக்கு, இதுல ஒரே ஒரு பாடி ஒரு டாப் லெவல்ல உட்காந்துட்டு மொத்த கண்ட்ரிக்கும் டாப் டவுன் அப்ரோச் பண்ணி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இப்படி எல்லாம் பண்ணணும்னு சொல்றது இட்ஸ் நாட் ஒர்க்கபிள். ஏன்னா அவ்வளவு பெரிய லெவல்ல இந்தியா வளர்ந்துருச்சு. இட்ஸ் நவ் ஹிண்டரன்ஸ். சரிங்களா? இப்போ அதாவது எப்படின்னா வந்து உங்க ஃபேமிலியில ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, ஒருத்தர் மட்டும் டிக்டேட் பண்ணி எல்லாத்தையும் என்னென்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. 100 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு மேல ஒரு ஆள் சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியால வந்தா என்ன நடக்கும்? திங்ஸ் will not happen, right? It will be more like hindrance. அதை விட்டு அவங்க நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க, தப்பு பண்ணா மட்டும் நான் கண்டிப்பா அப்படின்ற மாதிரி இருந்தாலே things will happen in a family. I'm saying instead of that, ஒரு 100 பேருக்கு ஒருத்தர் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுவார், ஒருத்தர் தான் எல்லாத்தையும் சொல்லுவார் அப்படின்ற மாதிரி இருந்தா work will not be done at all, right? For him to for his command everybody will be waiting. So இந்த மாதிரி ஒரு hindrance create பண்ணுது planning commission அப்படின்ற மாதிரி the IEO report gave it. It further added that it is not easy to reform such a large ossified body and it would be better to replace it with a new body. So இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவ்வளவு பெரிய ஒரு எவால்வ்டான பாடியை டக்குனு ரீப்ளேஸ் எல்லாம் பண்ண முடியாது. நம்ம ஐ மீன் டக்குனு வந்து கோர்ஸ் கரெக்ட் பண்ண முடியாது, இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாங்க, அதுக்கு மேலே ஒரு புது பாடியை கிரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அண்ட் ஆஸ் திஸ் வாஸ் நாட் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி ஆர் அ ஸ்டாச்சுட்டரி பாடி, ரொம்ப சிம்பிளா இது வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி லெவல்ல தான் ஒரு பாடியா இருந்துச்சு. தோ இட் ஹேட் ஹியூஜ் பவர்ஸ், இட் வாஸ் ஈஸி ஃபார் them to eliminate or abolish the planning commission. Okay, right? So in addition to that, there is something called the NDC, the planning commission ஒரு parallel thing national development council அப்படினு இருந்துச்சு. இத பத்தி நம்ம next classல பாப்போம். National development council is one very important thing. Though planning commission created a lot of disturbances, national development council was a very needed thing. Unfortunately planning commission eliminate ஆனதால இந்த NDC ல ரோலும் குறைஞ்சிருச்சு. NDC லாஸ்டா மீட் பண்ணது 2015 அப்புறம் மீட் பண்ணவே இல்லை. NDC ல அப்படி என்ன இருப்பாங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில முதல்வர்களும் பிரைம் மினிஸ்டர்ஸும் கேபினட் மினிஸ்டர்ஸும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து பேசுற இடம் தான் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். ஸோ யூ கேன் இமேஜின்
how important this body, this council would have been. இப்போ take for example in pandemic time இந்த மாதிரி ஒரு ஓவரால் மீட்டிங் நடந்துச்சுன்னா இந்தியாவோட ரிசோர்சஸ், இந்தியாவோட எக்கனாமிக்கல் ப்ராப்ளம்ஸ், இந்தியாவோட ஒரு ஸ்டேட் பண்ற விஷயத்தெல்லாம் ஒரு நேஷனல் லெவல்ல டிஸ்கஸ் பண்ணி ஒரு கிளியர் பாலிசி ஃபார்முலேஷன் எடுத்துட்டு வரலாம். But as planning commission and this NDC were tied up, abolition of planning commission meant that NDC did not function properly. So last 2015 meet பண்ணாங்க. So imagine how beautiful it would have been. Every chief minister is putting up their points, they're asking certain things, ஒரு idea propulsion இந்த இதெல்லாம் பண்றதுக்கு, ஒரு dimensions கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த NDC ஒரு ஃபாரமா இருந்துச்சு. So unfortunately, with the abolition of planning commission, which had its own problems and which was somewhat an hindrance, NDC also did not function after that properly. But NDC is not abolished. But அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் இருக்குல்ல, we will discuss about this NDC next level of planning. So இதுக்கப்புறம் பிளானிங் கொஞ்சம் ஃபாஸ்டா போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரு பிளானிங் நம்ம பேசுவோம், அதுல என்ன பெனிஃபிட்ஸ், என்ன அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணோம். I'll give some hints. Take for example, 10th பிளான்ல வந்து ஜாப்லெஸ் growth அப்படின்ற ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. வளர்ச்சியெல்லாம் இருக்கு, எல்லாருமே பணக்காரங்களா இருக்காங்க, ஆனா நிறைய பேருக்கு வேலை கிடைக்கல. அந்த மாதிரியான செக்டர்ஸ்ல நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ ஆல் தீஸ் இண்டிவிஜுவல் பிளான் பீரியட்ஸ் focused on one area. So இதெல்லாத்தையும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். மோஸ்ட்லி பை நெக்ஸ்ட் கிளாஸ் வில் கம்ப்ளீட் தி பிளானிங், இந்தியன் எக்கனாமிக் பிளானிங். ஸோ நித்தி ஆயோக் வரக்குள்ள இதோடைய ரோல் பிளே, பிளானிங்கோட ரோல் பிளே அதுல எப்படி இருந்துச்சு அப்படின்றது நம்ம பார்ப்போம். வி கம்பேர் அண்ட் கான்ட்ராடிக்ட் வித் ஆல்சோ. ஃபைன். நெக்ஸ்ட் ஃப்ரம் தி நெக்ஸ்ட் கிளாஸ் onwards, பிளானிங், நித்தி ஆயோக் ரோல், இந்த ரெண்டுத்தையும் முடிச்சோம் அப்படின்னா இந்தியன் எக்கனாமிக் பிளானிங் டாபிக் இஸ் ஓவர். ஸோ ஐ வாண்ட் யூ கைஸ் டு have this. நான் லாஸ்ட் கிளாஸ்ல இருந்து இந்த 4 கிளாஸையும் ஒன்னா சேர்த்து பார்க்குற மாதிரி நீங்க ப்ரிப்பேர் ஆயிடுது. ஓகே, fine. If there is any questions, put it in the comments. With this, we'll close the class for today. Thank you guys.